ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்தீங்க இல்லையா, ஸோ அதை வந்து உங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க ஃப்ரண்ட் சைடு. அதை அப்படியே பேக்கில் ஹோல்ட் பண்ணி இந்த ப்ளீட்ஸை அப்படியே நான் திருப்பி போட போகிறேன். ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேக் சைட் வியூ பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் பாக்ஸ் ஃபோல்டிங் கரெக்ட். நெக்ஸ்ட்டு உங்களோட இன்னர் பாடியோட எக்ஸஸ் சாரீ இருக்கும். ஸோ இதை எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அந்த சாரியோட ரொம்ப எட்ஜில், அதாவது இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் நீட்டாக இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இன்னர் சைட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேலன்ஸ் சாரீ இங்கே இருக்கும். ஸோ உங்கள் பாக்ஸ் சைஸ் நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ அந்த சைஸில் இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் போட்டிருக்க இந்த ப்ளீட்ஸ் தான் உங்களோட சாரீ பாக்ஸோட சைஸ். எனக்கு வந்து எப்பயுமே ஸ்மால் சைஸ் பிடிக்குன்றதுனால நான் சாரியை வந்து இந்த சைஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் சாரீஸை இதுக்குள்ளே நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சாரியை உங்களோட ஷோல்டரில் போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட ஆப்போசிட் சைடு தான் இருக்கணும், ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடாது. ஸோ பேக் சைடு இருக்கணும். ஸோ இப்போ பேலன்ஸ் சாரீஸ் எல்லாமே நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் சாரீஸை இதுக்குள்ளே ஹோல்ட் பண்ணுறோம். உங்களோட பாக்ஸ் சைஸை வந்து நான் மெஷர் பண்ண போகிறேன். இதான் நம்மளோட பாக்ஸ் சைஸ். இந்த அளவு மட்டும் நமக்கு சாரி இருந்தால் போதும். மீதி எல்லாத்தையுமே நம்ம இந்த சாரி பாக்ஸ்க்குள்ளே நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது உங்களோட டபுள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஸ்மாலாக இருக்கும், ஒன் சைடு பிக்காக இருக்கும். ஸோ அதை எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஒன் சைடு வந்து சின்னதாக மடிச்சுட்டு உங்களோட சாரியோட ஸ்டார்டிங்கில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைஸ் ஃபுல் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் உங்களோட சாரியோட இன்னொரு வித் இருக்கும். ஸோ அதை நான் என்ன பண்ண போறேன்னா டபுள் ஃபோல்ட் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த பல்லு பாட்டை உங்கள் சாரி பாக்ஸோட கார்னர், அதாவது இந்த மாதிரி வீக் கார்னரில் கொண்டு வந்து வச்சுட்டு, ஸோ இந்த பேலன்ஸ் சாரியை ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், அந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடுச்சு.